என்னைக்கு ஒன்று சொல்வேன், சபைக்கு விரோதமா மாத்திரம் எந்த விசுவாசி குதிகால தூக்காதீங்க. ஏனென்றால் சபை ஒரு பாஸ்டரோடு சம்பந்தப்பட்டது அல்ல, சபை இந்த பரலோகத்தோடு சம்பந்தப்பட்டது. அல்லேலூயா. நீங்க கவனிக்கணும். நானே என் ஊழியர் அனுபவத்தில் பார்த்துருக்கிறேன். நீண்ட கால விசுவாசியா இருக்கலாம், ரொம்ப நாளா இருக்கலாம். சபைக்கு விரோதமா ஒரு மனுஷன் எழும்பும்போது கர்த்தர் பொறுத்து கொள்ள மாட்டார். ஏனென்றால் அவர் சொந்த ரத்தத்தை சிந்தி சம்பாதித்த சபைக்கு எங்களை மேய்ப்பரும் கண்காணியமாக வைத்திருக்கிறார். தவிர ஃபுல் கண்ட்ரோல் எல்லாம் ஹெவன் தான். கர உயர்த்தி ஆமென் சொல்லுங்க. ஆகவே ஒரு சபையில ஒரு குழப்பம், ஒரு பிரச்சனை, ஒரு போராட்டம் ஏதாவது ஒன்று வந்தா நாங்க எங்களால ஒன்றும் செய்ய முடியாது. தேவன் சும்மா இருக்க மாட்டார். அதன் காலத்திலே சரிக்கு சரி கட்டி சரி பண்ண வேண்டியது சரி செய்வார். ஏனென்றால் இது காட்ஸ் சர்ச், இது தேவனுடைய சபை. கர உயர்த்தி ஆமென் சொல்லுங்க. உங்க அப்பா சம்பாரிச்ச சபை இல்ல, உங்க அம்மா சம்பாரிச்ச சபை இல்ல, நீ காணிக்கை கொடுத்ததுனால வளர்ந்த சபை இல்ல. இது இயேசு ரத்தம் சிந்ததினால் வளர்ந்த சபை இந்த திருச்சபை. இந்த திருச்சபை மட்டுமல்ல, எங்கெல்லாம் வானத்தின் கீழே தேவனை ஆராதிக்கிறார்களோ அங்கெல்லாம் இயேசுவின் ரத்தத்துக்கு தாயா மதிப்பு.